الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات يهديهم ربهم بإيمانهم تجري من تحتهم الأنهار في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகமாகிய நம்மை எல்லா சமூகங்களை விட பாக்கியம் நிறைந்த ஒரு சமூகமாக நம்மை ஆக்கியிருக்கிறான். இது ஒரு சந்தேகமில்லாத ஒரு விஷயம். இது நாமே உயர்ந்த சமுதாயம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தூர் சினாய் மலையிலே சில உபதேசங்கள் எழுதப்பட்ட பலகைகளை கொடுத்தபோது அந்த பலகையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ட முதல் வாக்கியமே என்னவென்று சொன்னால், நான் ஒரு சமுதாயத்தை அனுப்புவேன், அவர்கள் நல்லதை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், அவர்கள்தான் உலகில் தோற்றுவிக்கப்பட்ட சமூகங்களில் சிறந்த சமுதாயம் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆர்வத்தோடு அல்லாஹ்விடம் கேட்டார்கள், யா அல்லாஹ், இது எனக்கு கொடுக்கப்பட்ட சமூகம் தானே என்று. அல்லாஹ் சொன்னான், இல்லை, அது உங்கள் சமூகம் கிடையாது, அது பின்னால் வரக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் என்று அல்லாஹ் சொன்னான். பிறகு ஒரு வாசகத்தை கண்டார்கள், என்னுடைய நபிமார்களுடைய சமூகத்தில் ஒரு சமூகம் உண்டு, அவர்கள் உலகத்திலே கடைசியாக வருவார்கள், சொர்க்கத்திலே முதலாவதாக செல்வார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்தும் ஆர்வத்தோடு கேட்டாங்க, யா அல்லாஹ், இது என்னுடைய சமூகமா என்று. இல்லை, இதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகமே என்று சொன்னான். மூணாவது ஒரு வாக்கியம் இருந்தது, நான் ஒரு சமூகத்தை அனுப்புவேன், அவர்களுக்கு நான் வழங்கக்கூடிய வேதம் அவர்களது உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இது எனக்குரிய சமூகம் தானே என்று. இல்லை, இதுவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகம் தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில் இருந்த பலகையை தூக்கி போட்டுட்டு, யா அல்லாஹ், பேசாமல் என்னையும் அந்த முஹம்மதுடைய உம்மத்திலே ஆக்கிருன்னு சொன்னாங்க. கையில் இருந்த பலகைகள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே என்னையும் சேர்த்துருன்னாங்க. எதுக்காக சொல்ல வந்தோம், இந்த உம்மத்து தான் பாக்கியம் நிறைந்த உம்மத்து. இதில் ஒரு முஸ்லீமுக்கு சந்தேகம் வரக்கூடாது. காலத்தில் நடக்கிற சோதனைகள் சிலவற்றை பார்க்கிற போது அல்லாஹ் பாதுகாக்கணும். முஸ்லீம்கள் சிலர் அப்படியெல்லாம் பேசுகிறாங்க, எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக நடக்குது, காஃபிர்களுக்கு சாதகமாக நடக்குது, எவ்வளவு துவா செய்கிறோம், எவ்வளவு குனூத் ஓதப்படுது, பள்ளிகளை எல்லாம் துவா செய்கிறோம், இப்படியான சில பேச்சுக்கள் வருவதை பார்த்தா ஒரு நிராசை. இந்த உலகத்தில் நாம் ஏதோ பாக்கியமற்ற சமூகத்தை போல, காவிர்கள் தான் உலகத்தில் நிம்மதியான ஒரு சமூகம் என்பதை போல ஒரு சூழ்நிலையை பார்த்து அப்படி எண்ணுகிறார்கள் மக்கள். இந்த எண்ணம் வரலாமா அப்படிங்கிறதுக்கு தான் நான் இந்த அடிப்படையான விஷயத்தை சொன்னேன். இந்த உலகத்திலையும் சரி நம்மை போன்ற பாக்கியமிக்க சமூகம் இல்லவே இல்லை, மறுமையிலும் சரி நம்மை போன்ற பாக்கியமிக்க சமூகம் இல்லவே இல்லை. அதுக்கு நாம் குர்ஆனை ஹதீஸையும் படித்தாதான் தெரியும். ஏதோ வெளிப்படையில் சில விஷயங்கள் நடக்குது, சில கலவரங்கள் நடக்குது, முஸ்லீம்கள் அடிக்கப்படுறாங்க, ஒரு பள்ளிவாசல் தகர்க்கப்படுது, இதையெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நமக்கு போச்சு, நாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இது குஃப்ராக ஆகி போயிடும். இப்படி எண்ணம் வர்றதே இறை மறுப்பாக ஆகி போயிடும். நம்ம பாக்கியம் என்றால் என்ன அப்படிங்கிறது நாம் தெரியணும். உலகத்தில் எது பாக்கியம், மறுமையில் எது பாக்கியம், அதை தெரிஞ்சால் நம்ம உள்ள நிம்மதியாக இருக்கும்.
என்ன நடந்தாலும் சரி, நான் கடந்த வாரமே சொன்னேன் இல்லையா, திருப்பி அவர்களே ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரு முஸ்லிம் நல்ல பாக்கியம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சா இந்த அரசியல் சூழ்நிலைகள், அரசியல் மாற்றங்கள் இதையெல்லாம் வைத்து அவருக்கு உள்ளத்தில் எந்த நெருடலும் வராது. எனவே வரவும் கூடாது. நம்ம எல்லா நிலைகளிலும் பாக்கியமிக்க ஒரு சமூகம் இது. எனவே நாம் அதை கண்டு பயந்து நடுங்கி இப்படி எல்லாம் பேசக்கூடிய இதனால இருக்கக்கூடாது. பாக்கியம்னா என்ன? உலகத்தில் நாம தான் பாக்கியமிக்க சமூகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூர் சினாய் மலைக்கு பேசுவதற்காக அழைத்தான். அப்படி அழைத்த போது அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல பேசிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னான், மூசாவே, நான் யாருக்கு 3 விஷயங்களை கொடுத்திருக்கிறேனோ அவருக்கு நன்மைகள் அத்தனையின் வாசலையும் நான் திறந்து விட்டு விட்டேன்னு அர்த்தம். அதுக்கு மேலே நான் கொடுக்காத நன்மைன்னு எதுவுமே கிடையாது. இந்த 3ஐ நான் யாருக்கு கொடுக்கலையோ அவருக்கு நன்மையின் வாசல்களில் எதையுமே நான் திறக்கலைன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. 3 விஷயம் தரப்பட்டிருந்தா எல்லாமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு அர்த்தம். அதுதான் பாக்கியம். 3 விஷயங்கள் என்ன சொன்னாங்க? ஒன்று கல்புன் ஷாக்கிர், நன்றி செலுத்தக்கூடிய இதயம், அது என்னங்கிறது விளக்குவோம். நன்றி செலுத்துகிற உள்ளம். லிசானுன் ஜாக்கிர், திக்ரு செய்கிற நாவு. வஸௌஜத்துன் துஈனு அலா தாஅதி, நன்மைகளுக்கு துணை போகிற மனைவி. இந்த 3 ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் கிடைச்சா அவருக்கு நான் நன்மையின் வாசல்களில் எதையுமே நான் தடுக்கல, எல்லாமே அவருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். கல்புன் ஷாக்கிர் ஒ லிசானுன் ஜாக்கிர் ஒ ஜௌஜத்துன் முஈனத்துன் அலா தாஅத்தின்னு சொன்னான். பிறகு அல்லாஹ் சொன்னா, இந்த 3ஐ நான் யாருக்கு தரவில்லையோ அவருக்கு எல்லா நன்மைகளையும் நான் தடுத்து விட்டேன்னு அர்த்தம்னு சொன்னான். உலகத்தில் எது பாக்கியம் அப்படிங்கிறத முதல்ல புரியணும். பெரிய வசதிகள் வாய்ப்புகள் அதெல்லாம் பாக்கியம் என்று கருதுவது ஏமாற்று. அதெல்லாம் அல்லாவே சொல்லுவான், உலக ஏமாற்று, அது ஒரு மாயை. அதுக்கு அல்லாஹ் பல உதாரணங்கள் சொல்லுவான். உலக மாயை அப்படிங்கிறதுக்கு குர்ஆனில் நீங்கள் வாரம் கஹப் ஓதுறவங்களா இருந்தால் அதுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லுவான். வதரிபு லஹும் மஸலல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கைக்கு உதாரணம் சொல்லுங்க. வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மழையால் பயிர்கள் விளையுது, பசுமையாக இருக்கும்போது திடீர்னு ஒரு காற்று எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய் காஞ்ச சருகா போச்சு. இதே மாதிரி தான் உலகம் பார்க்கறதுக்கு ஒரு கவர்ச்சி மாய தோற்றம். அப்போ உண்மையான பாக்கியம்ங்கிறது இந்த 3 விஷயம்தான். இது தரப்பட்டிருக்கா உங்களுக்கு என்பதை நாம் யோசிக்கணும். இது இத்தோட முடிகிறதில்லை. அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை இந்த உலகத்தில் மறு உலகத்தில் கண்ணியப்படுத்தும். அப்போ அல்லாஹ் நமக்கு ஈமானை கொடுத்துருக்கிறான். நாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உள்ளத்தால் முதல்ல நன்றி செலுத்துறது. கல்புன் ஷாக்கிருன், உள்ளத்தால் நன்றி செலுத்துவதுனா என்ன? அல்லாஹ்வுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துறது? நன்றி செலுத்த முடியுமா? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுன்னு சொன்னால் உள்ளத்தால் எல்லாமே அவனால் தரப்பட்டது அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வரணும். எல்லாமே அவனால தான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், ஒமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ், உங்களுக்கு கிடைத்திருக்கிற சிறிய பெரிய எல்லா அருட்கொடைகளும் அல்லாஹ்விடமிருந்து வந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் அவர்கள் சொல்லித்தந்த திக்ருகளில் ஒன்று தான். காலையில் இப்படி ஓதுவாங்க, அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅம ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக், யா அல்லாஹ் எனக்கு நீ எந்த நியமத்தை கொடுத்திருக்கிறாயோ முழுக்க முழுக்க உன்னை சார்ந்தது, அதில் யாருக்கும் இணையோ துணையோ கிடையாதுன்னு காலையில் ஓதுவாங்க. மாலையானதும் ஓதுவாங்க, அல்லாஹும்ம மா அம்ஸா பி மின் நிஅம, யா அல்லாஹ் இந்த மாலை பொழுதில் எனக்கு எந்த நியமத்து கிடைத்ததோ ஃபமின்க வஹ்தக், உன்னால் மட்டும் கிடைத்தது, லா ஷரீக லக். பெருமானார் சொன்னாங்க, ஒருத்தன் காலையிலையும் மாலையிலையும் இந்த துவாவை ஓதிட்டா அல்லாஹ் கொடுத்த அத்தனை நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தியவராக ஆயிடுவார். எல்லா நியமத்துகளுக்கும் நீங்கள் நன்றி செலுத்திடுவீங்க. இதெல்லாம் பழகணும், வரணும். இதெல்லாம் காலையில் அல்லாஹும்ம மா அஸ்பஹ பி மின் நிஅம, இந்த காலை பொழுதில் நான் அடைந்திருக்கிற அத்தனை நியமத்துகளும் ஃபமின்க வஹ்தக லா ஷரீக லக், எல்லாம் உன்னால தான், உனக்கு இணை இல்லை. மாலை பொழுதானால் மா அம்ஸா பி மின் நிஅம, அப்போ உள்ளத்தால் நன்றின்னு சொன்னால் அனுபவிக்கிற எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது என்கிற எண்ணம் வருவது உள்ளத்தால் நன்றி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், மூசாவை நன்றி செலுத்துங்கள் அப்படின்னு சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எல்லாம் நான் எப்படி உனக்கு நன்றி செலுத்த முடியும்? உன்னுடைய ஆகச்சிறிய ஒரு நியமத்,
ஆகச்சிறிய ஒரே ஒரு அருட்கொடை, அந்த ஒரு அருட்கொடைக்கு நான் வாழ்நாள் பூரா அமல் செய்தால் கூட உனக்கு நான் நன்றி செலுத்தி முடிக்க முடியாது. அவரை எப்படி நன்றி செலுத்துறதுன்னு கேட்டான். சின்ன ஞாபகத்துக்கு வாழ்நாள் பூரா அமல் செஞ்சாலும் நன்றி செய்ய முடியாது, நான் எப்படி நன்றி செலுத்துறது? அப்போ அல்லாஹ் சொன்னா, அல் ஆன் ஷக்கர்தயா மூசா, மூசாவே இப்போ நீ நன்றி செலுத்தி விட்டீர்னு சொன்னான். இப்போ நீங்க நன்றி செலுத்திட்டீங்க. என்னங்க, என்னுடைய நியமத்துக்கு நன்றி செலுத்துகிற சக்தி இல்லை என்று எப்போது உணர்ந்தீரோ அப்போதே நீ நன்றியாளராகி விட்டீர்னு சொன்னான். என் நியமத்துக்கு நன்றி செலுத்துகிற சக்தி இல்லை அப்படின்னு அடியான் நினைச்சிட்டான்னு சொன்னா இப்போது நீ நன்றி செலுத்தி விட்டீர் என்று அல்லாஹ் சொன்ன. அருமையானவர்களே, இதுதான் அசல். நம்முடைய அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற சக்தி நமக்கு கிடையாதுன்னு நினைக்கணும். ஒரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒருத்தர் சொன்னாராம், அல்லாஹ் எப்படி உனக்கு நன்றி செலுத்துறது? உனக்கு நான் ஒரு நியமத்துக்கு நன்றி செலுத்தினால் அந்த நன்றி செலுத்துவதும் நீ தந்த பாக்கியம்தான், அதுவே ஒரு நியமத்து. நன்றி செலுத்துவதற்கு இன்னொரு தடவை நன்றி செலுத்தணும்னு சொன்னாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. அதை புரிகிறதே கஷ்டம், அறிவால விளங்குறதே கஷ்டம். இமாம் அபூ ஹனீஃபா அவங்க சொன்னதாக சொல்லுவாங்க, அல்லாஹ்வை பார்த்து அவங்க அல்லாஹ்ட்ட பேசும்போது சொன்னாங்க, யா ரப் மா அபத்னாக ஹக்க இபாதத்தி, இறைவா உன்னை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்கல்ல. மா ஷக்கர்னாக ஹக்க சுக்ரிக், எப்படி உனக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ அப்படி நன்றி செலுத்தல. அருமையானவர்களே, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல் என்பது அல்லாஹ் தந்திருக்கிற எல்லாம் அவனால் வந்தது என்று நினைக்கணும். இந்த எண்ணம் மனுஷனை விட்டு என்னைக்கு போகுதோ அவனை விட்டு நியாமத்தும் போயிடும். காரூன் அதற்கு உதாரணம், ஃபிரௌன் அதற்கு உதாரணம். இவர்களெல்லாம் தங்களுக்கு கிடைத்த ஆட்சி, அதிகாரம், செல்வம் எல்லாம் தங்களுடைய ஆற்றலால் கிடைத்ததுன்னு நினைச்சாங்க. அல்லாஹ் அவர்களுடைய அந்த செல்வங்களை கொண்டே தான் அழிச்சான் இல்லையா? ஃபிரௌன் என்ன சொன்னா, வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தினா, ஏதோ இந்த ஆறுகள் எல்லாம் என் கட்டுப்பாட்டில் ஓடுதுன்னா. அப்ப எந்த ஆறுகளை காட்டி என் கட்டுப்பாட்டில் ஓடுதுன்னு சொன்னானோ அதே தண்ணீர்ல அல்லாஹ் அவனை அழிச்சான். உன் கட்டுப்பாட்டில் தானே இருக்குது, என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொன்னீங்களப்பா, அதே தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அவனை அழிச்சான். அப்போ அந்த நியாமத்தை மறந்தான் காரூன் இல்லையா? எல்லாம் அலா இல்மின் இந்தி, இதெல்லாம் என்னுடைய அறிவால் என்னுடைய ஞானத்தால் கிடைத்ததுன்னு சொன்னான். ஃபஹஸஃப்னா பிஹி வ பிதாரிஹில் அர்த், அவனையும் அவனது மாளிகையும் பூமியில புதையண்டு போக செய்தோம். அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகளுக்கு நன்றி என்பது அருமையானவர்களே முதல்ல உள்ளத்துல நாம நினைக்கணும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கான அப்தன் ஷகூரா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தார் என்று. யாரை பார்த்து? நூஹ் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து. இப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு அது என்ன நன்றி செலுத்துகிற அடியார்னா என்ன அர்த்தம்? இப்போ நீண்ட ஹதீஸில் வரும், மறுமையில் மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நபியிடத்துலையா போவாங்க. அப்போ யார்கிட்ட போவாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்டையும் போவாங்க. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லுவாங்க, நூஹ் அவர்களே, அல்லாஹ் உங்களை தான் குர்ஆன்ல அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியாருன்னு சொல்றான், நீங்க எங்களுக்காண்டி அல்லாஹ்ட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா குர்ஆன்ல அவர்களை அல்லாஹ் அப்துன் ஷகூருங்கிறான். என்ன காரணம்? இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவார். என்ன செஞ்சாலும் பாருங்க, சாப்பிட்றோம் இல்லையா, சாப்பிட்டு முடித்த பிறகு சொல்வதல்ல அல்ஹம்துலில்லாஹ், ஒவ்வொரு கவலத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஹதீஸ்ல வருது, ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, ஒரு அடியான் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவு கவலத்திற்கும் அல்ஹம்துலில்லாஹ். தண்ணி குடிச்சா எடுக்கிறீங்களே அல்ஹம்துலில்லாஹ், இதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹம்துங்கிறது ஷுக்ருங்கிறது என்னன்னா அதுதான். அல்லாஹ்வுடைய நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற அடிமையாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் அவங்கள பாராட்டுறான். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிரியமான தோழர் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அழைத்து சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற முறை இருக்குது, ரொம்ப அழகான முறை. சில விஷயங்களை எடுத்ததுமே சொல்ல மாட்டாங்க, கேட்பாங்க மக்களை பார்த்து, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா, அதை செஞ்சால் அவங்க பாவங்களை அழிஞ்சு போயிடும், அந்தஸ்துகள் உயர்த்தப்படும், முதலே சொல்ல மாட்டாங்க. முதலே சொல்றதை விட இப்படி கேட்பாங்க, இப்போ எல்லாம் என்ன சொல்ல போறாங்களோ அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தட்ட ஒவ்வொரு மாதிரி. முஆத் இப்னு ஜபல் அவர்களிடத்தில் பெருமானார் சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக, முஆதே நான் உங்களை நேசிக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்க பாருங்க. கூப்பிட்டு சொல்றாங்க, யா முஆத் இன்னி உஹிப்புக், முஆதே உம்மை நான் நேசிக்கிறேன். எனவே ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதுவதை மறந்துவிட வேண்டாம்.
உண்மை நான் நேசிக்கிறேன். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இதை விட்டுறாதேன்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். எவ்வளோ அழகான சின்ன துவா பாருங்க. அஇன்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்ய உதவி செய். வ ஷுக்ரிக்க, உனக்கு நன்றி செலுத்த உதவி செய். வ ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகிய முறையில் வணங்க உதவி செய். இதை யாருக்கு? முஆத் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த ஹதீஸுடைய ஒரு சிறப்பு என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு சொல்லும் போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? முஆதை உன்னை நேசிக்கிறேன். முஆத் இப்னு ஜபல் அவர்கள் இந்த ஹதீஸை தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது, நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த துவா ஓதுங்க தொழுகைக்கு பிறகு. அடுத்து அவர்கள் அவங்க மாணவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது எல்லாருமே இப்படியே சொல்லி கொடுத்தாங்க. எல்லாருமே இப்படியே அப்படி சில ஹதீஸுகள் இருக்கும். அது பெருமானார் எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ சஹாபியும் அதே மாதிரியே சொல்லுவார், அடுத்துள்ளவங்க அதே மாதிரியே சொல்லுவாங்க. அதுக்கு ஹதீஸ் கலையில் முசல்சல்னு சொல்லுவாங்க. முசல்சல்னா பெருமானார் சொல்லி கொடுத்த அந்த தொடர்ச்சி அப்படியே வரும், எல்லாருமே அப்படியே சொல்லி கொடுப்பாங்க. உதாரணமாக ஒரு ஹதீஸை பெருமானார் சொல்லும்போது தாடியை பிடிச்சிட்டே சொல்லி கொடுத்தாங்க. ஆமன்து பில் கதர், நான் விதியை நம்புகிறேன், தாடியை பிடிச்சாங்க. சஹாபி அனஸ் அவர்கள் அந்த ஹதீஸை தன் மாணவருக்கு சொல்லும்போது தாடியை பிடிச்சிக்கிட்டே சொன்னார், இன்னி ஆமன்து பில் கதர். இல்லை அடுத்து எல்லாருமே தாடியை பிடிச்சிக்கிட்டே அந்த ஹதீஸை சொன்னாங்க. பெருமானாருடைய ஹதீஸின் மீது அவர்களுக்கு அவ்வளோ பற்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நிலையை சொல்லி கொடுத்தாங்களோ அந்த நிலையை அப்படியே எல்லாருமே சொல்லுவாங்க. அதுக்கு பேர் முசல்சல். அது ஒரு பரக்கத்து. அந்த முசல்சலுங்கிறது ஒரு பரக்கத். இன்றைக்கும் தேவபந்தில் சஹாரம்பூரில் முசல்சலாத்துகள் அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான அந்த ஹதீஸுகளை படிக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. அந்த மஜ்லிஸில் மக்கள் நிறைய கூடுவாங்க. நோயாளிகளுக்கு தண்ணி ஓதி பார்க்கறதுக்கெல்லாம் வைப்பாங்க. இந்த இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஹதீஸ் தான் முசல்சல். பெருமானார் என்னென்ன சொன்னாங்களோ அது அப்படியே தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. அருமையானவர்களே, தொழுகைக்கு பிறகு இந்த துவா, யா அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்த எனக்கு உதவி செய். அருமையானவர்களே, பாக்கியம்ங்கிறது இதுதான். காஃபிர்களை பார்த்து பாக்கியசாலிகள் நினைக்கிறது எவ்வளோ பெரிய அவமானம். அல்லாவை நினைக்காதவன், அல்லாவை பற்றி சிந்திக்காதவன், சிறுநீர் கழித்து விட்டு கழுவாதவன். சில நேரங்களில் நமக்கு கூட அப்படி தோணும், யாரையும் பார்த்து அப்படி நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிற மருசாவுக்கு ஒருத்தன் நின்றுக்கிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு இருக்கிறான். அல்லாஹ் இப்படியெல்லாம் நம்மை ஆக்காமல் ஒரு அழகான தீனை கொடுத்தான், ஒரு அழகான மார்க்கத்தை கொடுத்தான், ஒரு பண்பாடான ஒழுக்கமான மார்க்கத்தை கொடுத்தானே, அதுக்கு என்ன ஈடாகும்? அதற்கு இவங்களா சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறது, இந்த காபிர்களா பாக்கியவான்கள் என்று நினைக்கிறது, இது எவ்வளோ பெரிய நன்றி துரோகம் இது. அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்கு முன்னால என்ன இந்த உலகத்தில் அவங்க அனுபவிச்சிட முடியும்? அவங்க நாளைக்கு நரகத்தில் அனுபவிக்க போகிற தண்டனை அதை நாம் பார்த்தோன்னு சொன்னால், இந்த உலகத்தில் அவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கறது, அவன் ஆசைப்படுறதையெல்லாம் கொடுக்கறது, அதெல்லாம் சரிதான், புரியுதுங்களா? அதனால் என்றைக்குமே நமக்கு கிடைச்ச இந்த நேமத்தை தயவு செய்து துச்சமாக நினச்சிடாதீங்க. ஈமான் பறி போயிடும். அது ஒவ்வொரு முறையும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது என்பது உள்ளத்தால் இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தது நம்பணும். ரெண்டாவது என்ன? பாக்கியத்தில் ரெண்டாவது லிசானன் தாக்கிரா, நன்றி செலுத்துகிற நாவு இல்லையா? நாவால் அல்லாஹ் புகழ்றது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் புகழ்றது. அல்லாஹ் புகழ்வது என்பது அது பேசலாம் மணிக்கணக்கில். அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு முதல்ல சொன்னது யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ்வை முதலில் புகழ்ந்தது அவனே தன்னை புகழ்ந்து கொண்டான். அவன் தன்னை முதல்ல புகழ்ந்துக்கிட்டான். அதனால தான் குர்ஆனுடைய ஆரம்பமே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வானத்தையும் பூமியும் அல்லாஹ் படைச்ச போது அவனே தன்னை புகழ்ந்தான். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவனுக்கு புகழ் விருப்பமானது. முதல்ல அவனை தன்னைத்தானே அவன் புகழ்ந்துக்கிட்டான். அப்போ அல்லாஹ்வை புகழ்றது என்பது அல்ஹம்துங்கிற இந்த வார்த்தை ரொம்ப 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 அல்லாஹ்வுக்கு புகழ் பிடித்தமானது. நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வரஃபஅனாஹு மகானன் அலிய்யா, அவரை மேலான இடத்திற்கு உயர்த்தினோம் என்று. அதுக்கு பல கருத்து இருக்குது. அல்லாஹ் ஏன் அவரை பற்றி அப்படி சொல்கிறான்? நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தையல்காரராக இருந்தாங்க. ஒவ்வொரு முறை நூலை விடும்போதும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைந்ததும் சொல்கிற முதல் வார்த்தை என்ன தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். சொர்க்கத்தில் போனது முஸ்லிம்கள் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன்.
எங்களை கவலையிலிருந்து பாதுகாத்தானே அந்த ரப்புக்கே எல்லா புகழும். சொர்க்கத்தில் முதல்ல அதுதான், கடைசியும் அதுதான். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கத்தில் திக்ர் தாங்க, வேற எந்த வணக்கமும் இல்லை. சுப்ஹானக்கல்லாஹும்ம அப்படின்னு சொல்லுவாங்க சொர்க்கத்தில். அது எதுக்கு தெரியுமா? ஒரு பறவை பறக்குமா ஒரு சொர்க்கவாசிக்கு மேலே. இந்த பறவை அந்த சொர்க்கவாசி ஆசைப்பட்டாருன்னா சுப்ஹானக்கல்லாஹும்ம அப்படின்னா போதும், அந்த பறவை பொறிச்சு உங்க முன்னால வந்து இருக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம மந்திர சொல்லுது, சொன்னா போதும், பறவை முன்னால இருக்கும். ஒரு சொர்க்கவாசிக்கு வேலைக்கு ஆள் தேவை இல்லையா? இங்கே நாம் காலிங் பெல் அடிக்கணும், ஏதாவது சத்தம் கொடுக்கணும். அங்கே சுப்ஹானக்கல்லாஹும்மன்னு சொல்லிட்டா போதும், 10,000 ஊழியர்கள் முன்னால் வந்து நிற்பாங்க. 10,000 தங்கத்தட்டோடு வந்து நிற்பாங்க. ஒவ்வொரு தட்டில் ஒவ்வொரு சாப்பாடு இருக்கும். எதுலேருந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே சொல்லுதான், சுப்ஹானக்கல்லாஹும்ம. நான் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் சொல்கிறான். எல்லாத்துக்குமே அவாஹும் ஃபீஹா, அங்கே எதுக்கெடுத்தாலும் சுப்ஹானக்கல்லாஹும்ம. இதை நீங்கள் சொல்லிட்டா ஆசைப்பட்டது எல்லாம் வந்துடும். சுப்ஹானக்கல்லாஹும்ம அப்படின்னா உங்களுக்கு பிரியமான மங்கையர் வந்து நிற்பாங்க, பிரியமான உணவு வந்து இருக்கும், எல்லாமே சுப்ஹானக்கல்லாஹும்ம. அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகள் இவைகள் எல்லாம். எனவே நன்றி செலுத்துகிற நாவு எல்லா நிலைகளிலும் நன்றி செலுத்தினால், அல்லாஹ்வை புகழ்ந்தோன்னு சொன்னால் எந்த கவலையும் இருக்காது. திக்கரை கொண்டு மனதுக்கு அமைதி கிடைக்குதுன்னு அல்லாஹ் சும்மா சொல்லலை. ஒரு மஜ்லிஸில் திக்ர் செஞ்சா மலக்குமார்கள் அந்த மஜ்லிஸ் முடிந்து போகும்போது சொல்லுவாங்க, உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாற்றப்பட்டுடுச்சு. தீமையை போற அல்லாஹ் நன்மையாக மாத்திட்டான்னு சொல்லி, இதை விட பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் இல்லையா? அவர்கள் என்னதான் சொன்னாலும் சரி, அவங்க வந்து இறை திருப்தியை பெறணும், தெய்வத்தை என்னங்க திருப்தியை பெறணுங்கிறதுக்காக தன்னைத்தானே கொடுமைப்படுத்துறான் இல்லையா? தன்னைத்தானே செருப்பு போடாம இரவு பகலா குளிரில் வெயிலில் மலையில் நடக்கிறான். இவ்வளவும் நடந்து என்ன ஆக போகுது? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க காலத்தில் ஒரு சர்ச்சை கடந்து போனாங்க. அந்த சர்ச்சில் ஒரு பாதிரியாரை பார்க்குறாங்க, வணங்கி 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 சோர்ந்து வதங்கி போயிருக்கிறார். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அழுதாங்க. இப்போ கேட்டாங்க மக்கள் எல்லாம் ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லி. சொன்னார், இவர் எதுக்காண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு வணங்குறாரோ அது அவருக்கு பிரயோஜனம் தராது. இவர்களை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான், ஆமிலத்துன் நாசிபா, ஆமிலத்துன் நாசிபத்துன். ஹல் அதாக ஹதீதுல் ஆசியால வருது இல்லையா? சரியான மார்க்கம் கிடைக்கல, தப்பான வழியில் வணங்குறான், தவறான மதத்தில் இருந்து வணங்குறான்னு சொன்னால் அமல் செஞ்சு பிரயோஜனம் இல்லை. ஆமிலத்துன் அமல் செய்து, நாசிபா களைச்சு போயிடும் உலகத்தில், நரகத்தில் தஸ்லா நாரன் ஹாமியா சுட்டரிக்கும் நரகத்துக்கு தான் போவான். துஸ்காமின் ஐனின் ஆனியா கொதிக்கும் என்னங்க கொதிக்கும் கொதிநீர் தான் கொடுக்கப்படும். துஸ்காமின் ஐனின் ஆனியான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் நம்ம நாட்டிலையும் பார்க்குறோமா இல்லையா? கடவுள் பொருத்தம் வேணுங்கிறதுக்காக அவனா ஒரு மதத்தை ஏற்படுத்தி, அவனாக சில சடங்குகளை ஏற்படுத்தி கஷ்டப்படுத்துகிறான். நாம் அப்படியே கஷ்டப்படுறோம். அந்த மாதிரி தன்னைத்தானே கஷ்டப்படுத்துறதுக்கு மார்க்க அனுமதிக்கவே இல்லை. தொழுகையில் ஃபர்தான வணக்கத்தில் நிற்க முடியலையா உட்காரு, உட்கார்ந்து தொழ முடியலையா படுத்துக்கொண்டு தொழுகு, அல்லாஹ் தேவையற்றவன். இப்படி அழகான மார்க்கம் உலகத்தில் இதை விட பாக்கி என்ன இருக்குது? அவன் கடவுள் பொருத்தம் வேணுங்கிறதுக்காக கொடுமை பண்ணுறான். பெண்கள் மொட்டை அடிக்கிறாங்க. மார்க்கத்தில் பெண்கள் மொட்டை அடிக்கிறது ஹராம். நம்முடைய ஷரியத்தில் பெண்கள் மொட்டை அடிக்கிறது தன்னைத்தானே வதை செய்து கொள்வதற்கு சமம். அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் அங்கே பாருங்க, கோயிலில் போய் பெண்கள் மொட்டை போடுறாங்க. எவ்வளோ கொடூரம், எவ்வளோ அசிங்கம் இது! இதையா நீங்கள் பாக்கியம் நினைக்கிறீங்க? இந்த காபிர்களுடைய மதத்தையும் வழிபாட்டையும் பார்த்தா பாக்கியம் நினைக்கிறீங்க? அல்லாஹ் எவ்வளோ அழகான மார்க்கம் நம்முடைய மார்க்கம். தூய்மை விரும்புகிற மார்க்கம், அழகான ஆடையை விரும்புகிற மார்க்கம், அழகான தோற்றத்தை விரும்புகிற மார்க்கம். அவன் கடவுள் பக்தி என்ற பெயரில் தன்னைத்தானே வருத்தி கொண்டு, தன்னைத்தானே துன்புறுத்தி கொண்டு, கடைசியில் அவனுக்கு எதுவும் கிடைக்க போறதில்லை. இந்த காபிர்களுடைய மதத்தை பார்த்து ஒரு முஸ்லீம் இயங்குறான்னு சொன்னால், அவன் நல்லா இருக்கிறான்னு நினைக்கிறான்னு சொன்னால், இதை விட பெரிய நன்றி கட்டத்தனை என்ன இருக்க முடியும்? எனவே அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற இந்த அழகான நிலை இருக்குது, இதை விட பாக்கியம் எதுவும் இல்லை. அரசியல் நிகழ்வுகளை கண்டெல்லாம் ஏமாறாதீங்க. அதெல்லாம் பார்த்து ஏமாற வேண்டியதல்ல. கொஞ்ச நாளைக்கு இருக்கும். உலகத்தில் எல்லா காலத்திலையும் மாறி 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 வர்றதுதான். இதெல்லாம் நடக்காதது ஒன்றும் கிடையாது. இதை விடவெல்லாம் கொடுமைகள் நடந்த காலங்கள் இருக்குது. அல்லாஹ் எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கத்தை தந்திருக்கிறான். அப்போ திக்ர்
யார் அதிகமாக திக்ர் செய்கிறாரோ அதை விட பாக்கியம் எதுவும் இல்லை. அல்லாஹ் அந்த பாக்கியத்தை பெற்ற மக்களாக நம்மை ஆக்குவானாக. எனவே அதான் சொன்னான் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொல்கிறான், இங்கே தூர் சினாவில் முதல்ல அல்லாஹ் இதைத்தான் பேசுகிறான், நன்றி செலுத்துகிற உள்ளம், திக்ர் செய்கிற நாவு யாருக்கு தரப்படுதோ அவருக்கு நான் பெரிய உதவி செஞ்சுட்டேன். அதிகமாக அல்லாஹ் திக்ர் செய்யணும். திக்ருடைய சிறப்புகள் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அடியான் எவ்வளவு திக்ர் செய்கிறாரோ அவருக்கு உதாரணம் சொன்னாங்க. ஒரு மனுஷனை எதிரிகள் துரத்தி கொண்டு வர்றாங்க, ஒரு பாதுகாப்பான கோட்டையில் போய் ஒதுங்கிட்டார், எதிரிகள் ஒன்றுமே செய்ய முடியல. திக்ரும் அதே போல தான். திக்ரும் ஷைத்தாங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும், காஃபிருங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும், நஃப்ஸுங்கிற எதிரிட்ட இருந்தும் பாதுகாக்கும். திக்ர் அதிகமாக செஞ்சால் நிம்மதி. திக்ரில் சிறந்த திக்ரு குர்ஆன். குர்ஆனை விட சிறந்த திக்ரு எதுவுமே கிடையாது. மூணாவது சொன்னாங்க பாக்கியத்தில், மூணாவது என்ன? நல்ல மனைவி. நல்ல மனைவி அமைவதற்கு துவா செய்யணும். வாலிபர்கள், திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்துக்கு முன்னால் முதல்ல நல்ல மனைவிக்கு துவா கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு நல்ல துணையை தருவாயாக என்று துவா செய்கிறது. இந்த துவா கபூல் ஆகணும் என்று அல்லாட்ட கேட்கணும். அந்த மாதிரி துவா இல்லாமல் ஏதோ பெற்றோர்கள் பார்த்தாங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும், அதுக்கப்புறம் பிரச்சனை என்று நிறைய வேடிக்கைகள் நம்ம பார்க்குறோம். இப்போ திருமணத்துக்கு முன்னால் நல்ல மனைவிக்கு அல்லாட்ட திரும்ப 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 துவா செய்யணும். யாரெல்லாம் எனக்கு நல்ல துணையை கொடுன்னு சொல்லி. ஒரு நல்ல மனைவி என்பது செல்வத்தை வைத்து அழகை வைத்து கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நல்ல கணவன் மனைவி யாருன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா சில கணவன் மனைவியை பார்த்து அல்லாஹ் ரசிக்கிறான், அவங்கள பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான், அவங்க மீது அல்லாஹ் கருணை உரிகிறான். ஒரு கணவர் முதலில் எழுந்திருத்து மனைவி எழுப்புறாரு, காலையில் எழுந்திருக்கலன்னா மனைவி மீது தண்ணியை தெளிக்கிறாரு, 2 பேரும் எஞ்சி 2 ரக்காத் தொழுகிறாங்கன்னு சொன்னால் இந்த கணவன் மனைவியை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். ஒரு பெண் முதல்ல எஞ்சாங்க, கணவர் தூங்குறாரு, எழுப்பி விட்டாங்க, எழுந்திருக்கலையா தண்ணி தெளிச்சு விட்டாங்க, 2 பேரும் எஞ்சி தொழுதாங்க, இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கருணை இறங்கட்டுமாக. இவங்க தான் நல்ல கணவன் மனைவி. அவருக்கு இவர், இவருக்கு அவர், நல்ல விஷயங்களில் ஒத்துழைக்கிறவங்க, மார்க்க விஷயங்களில் ஒத்துழைக்கிறவங்க. இந்த மாதிரி மனைவி ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் கிடைச்சிட்டா உலகமே அவனுக்கு சொர்க்கம்தான். உலகமே அவனுக்கு சொர்க்கம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபித் துன்யா ஹசனா, உலகத்தில் ஹசனான்னு சொன்னால் நல்ல மனைவி தான் சொன்னான். நல்ல மனைவி கிடைச்சா இந்த உலகத்தில் எல்லாமே கிடைத்த மாதிரி. அருமையானவர்களை, இந்த 3மே கிடைச்ச பிறகு உங்களுக்கு எந்த பாக்கியம் கிடைக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ அல்லாஹ் முஸ்லீம்களில் எவ்வளோ பேருக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கிறான். காஃபிருக்கு அந்த பாக்கியம் இருக்குதா? இல்லை. அவன் எந்த நன்மையும் பெறாதவன், எந்த ஹைரும் இல்லை. இதெல்லாம் உலகத்தில் முஸ்லீம்களுக்கு தரப்பட்ட நியாமத்துகள். மறுமையில் எடுத்துக்கொண்டால், மறுமையில் அல்லாஹுடைய அற்கொடைகளை பெறக்கூடிய சமுதாயம் இந்த சமுதாயம் மாதிரி யாருமே கிடையாது. நிறைய ஹதீஸுகளை சொல்லலாம், நேரம் ஆயிடுச்சு. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மறுமையில் அல்லாஹ் முஸ்லீம்களை தனித்தனியாக தான் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத்து பாருங்கள், எல்லாரும் முன்னாலும் விசாரிக்க மாட்டான். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ அட்டூழியங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆனால் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டான். அல்லாஹ் தனியாக கூப்பிடுவான், அல்லாஹ் தனியாக அழைப்பான். உங்கள் பேர் அப்துல் காதிரா, வாப்பா அப்துல் காதிர் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் காட்டுவான், இதெல்லாம் செஞ்சியான்னு சொல்லி. நினப்பாரான், தொலைஞ்சது முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதை முடிஞ்சு, அவ்வளோதான், எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டிட்டான்னு சொல்லி. இப்படி நினைக்கும் போதே அல்லாஹ் கேட்பானா, உலகத்திலே இதெல்லாம் நான் மறைச்சிட்டேன், இங்கேயே நான் மறைச்சிட்டேன், உலகத்திலேயும் மறைச்சிட்டேன், இங்கேயே மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவானா. கூப்பிட்டு சொல்லுவான், உன்னுடைய பாவத்தை பூரா நன்மையாக மாற்றிட்டேன், போய் சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லிடுவான். இது அல்லாஹ் மூமின்களுக்கு மறுமையில் வழங்கக்கூடிய நியாமத்துகள் கொஞ்சமல்ல. ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு அடியானுடைய, ஒரு முஸ்லிமுடைய நன்மை தீமைகள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கப்படும். நன்மைகள் பூரா 1க்கு 10 1க்கு 10 1க்கு 10 அப்படிங்கிற கணக்கில் இருக்கும். ஒரு நன்மை செஞ்சால் 10. பாவங்கள் அப்படி இல்லை, 1னா 1 தான். பாவங்கள் பூரா 1னா 1 தான். இதில் பெரும்பாலான முஸ்லிம்கள் 1க்கு 10 இல்லையா, தப்பிச்சிருவாங்க, எப்படியோ தப்பிச்சிருவாங்க. சில பேருடைய நிலைமை எப்படி இருக்கும்னா, நன்மை தீமை எல்லாம் சமமாகி சொர்க்கத்துக்கு போகலாம் நரகத்துக்கு போகலாங்கிற அளவுக்கு நிலைமை. அந்த அளவுக்கு பாவம் செஞ்சுருப்பான். கடைசியில் ஒரே ஒரு நன்மை இருக்குமா, ஒரு நன்மை. அல்லாஹ் சொல்லுவானா, இந்த நன்மையை பன்மடங்காக்குங்க. அல்லாஹ் அவன் நாடியதை செய்கிறவன். ஒரே ஒரு நன்மையை பன்மடமாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்பிடுங்கன்றான். இதெல்லாம் மூமின்களுடைய நிலைமை. காஃபிர்களுடைய நிலைமை என்ன?
ஹதீஸில் வருது காஃபிர்கள் என்ன நிலைக்கு தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ அழகான ஒரு தீனை கொடுத்துருக்கிறான் என்பதை நினைத்து நாம் நன்றி செலுத்தணும். ஏதோ சில விஷயங்களால் அல்லாஹ் கைவிட்டு விட்டான்னு நினைக்கிறது இருக்குது, ரொம்ப அபாயகரமான சிந்தனை இல்லையா? காஃபிர்களுடைய நிலைமையை பற்றி ஆயத்துகள் ஹதீஸுகள் நிறைய வருது. நரகத்தின் கொடூரத்தை பற்றி நிறைய சொன்னாங்க. அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும். நரகம் அப்படிங்கிறது பெருமானார் சொன்னாங்க 1000 வருஷம் மூட்டப்பட்டது நரகம். 1000 வருஷம். இப்போ அது சிவப்பாயிடுச்சு. இன்னொரு 1000 வருஷம் மூட்டப்பட்டது நரகம் வெள்ளையாயிடுச்சு. இன்னொரு 1000 வருஷம் மூட்டப்பட்டது நரகம் கருப்பாயிடுச்சு. இப்போ நரகம் என்பது காரிருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரகத்தில் காபிர்கள் போடப்படுவாங்க. அந்த நரகத்தை 70,000 சங்கிலிகள் போட்டு இழுத்து கொண்டு வரப்படும். ஒவ்வொரு சங்கிலியோடும் 70,000 மலக்குகள் இருப்பாங்க. காபிர்களை உள்ள போட்டு எல்லாம் அடைக்கப்படும், எல்லா கதவுகளும் அடைக்கப்படும், வெளியில வர முடியாது. இதுதான் அவங்களுக்கு அங்கே தரப்படுகின்ற வேதனைகள். பல்வேறு ஹதீஸுகள் அவங்க எப்படியெல்லாம் கதறுவாங்க, கூச்சலிடுவாங்க. இதை நாம் நினைக்கணும். அல்லாஹாலா அந்த மறுமையில் எவ்வளோ பெரிய பாக்கியமிக்க சமுதாயமாக அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கியிருக்கிறான் என்று நாம் எண்ணி பார்க்கணும். எனவே அருமையானவர்களே, நாட்டில் நடக்கிற சம்பவங்கள், அரசியல் நிகழ்வுகள் இதெல்லாம் வைத்து அல்லாஹ் நம்மளை கைவிட்டு விட்டுட்டான்னு நினைக்கக்கூடாது. பெருமானாருடைய வாழ்க்கையிலும் அப்படிலாம் சில சந்தர்ப்பங்கள் வந்தது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி வருவதில் கொஞ்சம் லேட்டாச்சு, தாமதமாச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில நேரங்களில் அடிக்கடி வருவாங்க, சில நேரங்களில் கால இடைவெளி விட்டு வருவாங்க. பெருமானாருக்கு ஆசை அடிக்கடி ஜிப்ரீல் ஆறுதலாக இருக்கும் இல்லையா, ஆசை. கொஞ்ச நாளாக வருகை தாமதமாகி போச்சு. உடனே காஃபிர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அவங்க சொன்ன வார்த்தை முஹம்மதை அவருடைய ஷைத்தான் கைவிட்டு விட்டான்னு சொன்னாங்க. இது காஃபிர்கள் சொன்னது. இப்போ பெருமானாருக்கு ரொம்ப வேதனை. அப்போதான் இந்த ஆயத்து இறங்கியது, வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. முற்பகல் மீது சத்தியமாக, இரவின் மீது சத்தியமாக, அல்லாஹ் உம்மை கைவிடவும் இல்லை, உம்மீது அல்லாஹ் கோபப்படவும் இல்லை. அப்போ அந்த ஆயத்தில் அல்லாஹ் பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னான். இப்போ அதே போல தான் நமக்கு வெற்றி பின்தங்குவது இல்லையா? இப்போ கஸ்ஸாவுடைய விஷயங்களை பார்க்குறாங்க, ஏன் முஸ்லீம்களுக்கு வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஒரு ஹஜரத் என்ன சொன்னார். அதில் சில பாமரர்கள் கேட்குறாங்க, 5 நேர தொழுகையில் துவா பண்ணுறீங்க, எதுலேயோ துவா செய்கிறீங்க, எல்லாம் ஏன் வெற்றி கொடுக்க மாட்டேங்கிறான்? அப்படி பேசவே கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த சூறா இறங்குச்சு. அல்லாஹ் கைவிட்டானா? அல்லாஹ் இந்த உம்மத்தின் மீது கோபம் அடைந்தானா? இல்லை. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதாக அல்ல, நமக்கும் சொல்லப்பட்டது. அல்லாஹ் இந்த உம்மத்தை கைவிடவும் மாட்டான், இந்த உம்மத்தின் மீது அல்லாஹ் அதிருப்தி அடவும் மாட்டான். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு விரும்புகிற எல்லாவற்றையும் கொடுத்து கண்குளிர்ச்சி அடைய செய்வான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அதனால சில நிகழ்வுகள் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிற ஒரு காலண்டர், ஒரு டைம் இருக்குது, அது வரைக்கும் இதெல்லாம் நடக்கும். இறுதியில் எல்லா நிலைகளிலும் முஸ்லிம்களுக்கு தான் மகிழ்ச்சி, முஸ்லிம்களுக்கு தான் நல்ல முடிவு. இதை குர்ஆன் அழகா சொல்லிரும், வல் ஆகிபத்து லில் முத்தகீன், இறையச்சமுடையவர்களுக்கு தான் நல்ல முடிவு. எல்லாம் அல்ல அல்லாஹ் எந்த நிலையிலும் நம்முடைய இறை நம்பிக்கை தளராமல், சோர்வடையாமல், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை குறித்து சந்தேக எண்ணம் இல்லாமல் உறுதியான எண்ணத்தோடு இந்த மார்க்கத்தை தந்தமைக்காக நம்முடைய உள்ளத்தாலும் நாவாலும் அவனை புகழக்கூடிய நல்ல முஸ்லிம்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.